வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனுடைய டிஸ்ப்ளே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். மொபைல் ஃபோனுடைய டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும்? முதல்ல ஒரு லிக்விட் பாலிஷ், அதாவது லிக்விட் பேஸ்ட் வேணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இதில் 2 ட்ராப் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ, உதாரணமாக இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை டிஸ்ப்ளே ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ஒரு 2 ட்ராப் விட்டுறணும். 2 ட்ராப் விட்டதுக்கப்புறம் நான் ப்ளோயரை யூஸ் பண்ணி அதை எடுக்க போகிறேன். அந்த 2 ட்ராப் விட்டோன்னு என்ன, இந்த லிக்யூட் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது ஊடுருவி போய் நான் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி, அந்த எந்த இடத்துல ஒட்டி இருக்கோ, சால்டர் ஆகிருக்கோ, அந்த இடத்துல கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணி ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிக்விட் பேஸ்ட்டு அவசியம் நமக்கு தேவை. இந்த லிக்விட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிப்பு, இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ப்ளோயரில் எடுக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து மெக்கானிக்ஸினுடைய 530 இந்த லிக்விட் வந்து கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட தின்னர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் தனியாக இருந்தாலும் அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு க்ளீனிங் ஃப்ளூயிட் வேணும், இந்த லிக்விட் ஃப்ளக்ஸ் வேணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து ஏதாவது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக பாருங்கள், ஒரு இந்த மாதிரி இருக்கிற இடம் தான் இது வந்து இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்ட், இது வந்து மொபைலோட பிசிபியை ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய ஒரு ஃபிக்சர் ஸ்டாண்ட். ஓகேவா, அது இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதான் வந்து ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் எந்த போர்டு உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அந்த போர்டில் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு சர்வீஸ் டேபிள் இருக்குன்னா சர்வீஸ் டேபிளில் இந்த நாப்பும் ரெண்டையும் எடுத்து ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுனா, நல்ல கான்க்ரீட்டாக சாலிடாக அந்த பேஸ் வந்து உக்காந்துக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இது இருக்குது. இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இது இருக்குது. இதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எந்த ஃபோனாக இருந்தாலும் அதை என்ன பண்ணும், இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன கன்வீனியாக இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கூட நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஸ்ட்ரிப்பை எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிரிப்பாக இருக்கும். அந்த பர்பஸுக்காக இது இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது வச்சுருக்கேன். சரி, ஸ்ட்ரிப்பை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த லிக்விட் பாலிஷ்லேருந்து ஒரு 2 ட்ராப் சிம்பிளாக, இப்போ 2 ட்ராப் இந்த இடத்துல விட்டுருவோம். போதும், ஒரு ட்ராப் விட்டால் போதும். கொஞ்சம் ஃப்ளோட்டடாக இருக்கு இல்லையா, இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ப்ளோயர் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ளோயர் அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்டிப்பு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா, இப்போ நான் ப்ளோயர் மூலிமா அந்த கனெக்டர், அந்த ஸ்ட்ரிப்பை நான் இப்போ எடுக்க போகிறேன். அது வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ அதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே உடஞ்சி வருது அப்படின்னு வந்துன்னா அதில் பாதி கேரக்டர், பாதி பிக்சர் தெரியும், பாதி பிக்சர் தெரியாத மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ கஸ்டமர்கிட்ட நாம் வந்து ரெடி பண்ணி தர்றதுக்காக வாங்குகிறோம். ரெடி பண்ணி தர முடியாத ஒரு சூழ்நிலை, சப்போஸ் டிஸ்பிளே கிடைக்கல அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் என்ன கண்டிஷனில் கொடுத்தாரோ அதே கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். இப்போ ஒரு டிஸ்பிளே உடஞ்சி வரக்கு செட்டு வந்திருக்குன்னா உடனே நம்ம வந்து சர்வீஸ் நாம் எடுத்து டிஸ்பிளேவை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போய் கடையில் போய் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் மாடல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து, இந்த மாடலுக்கு டிஸ்பிளே இருக்கா, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கேட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் கஸ்டமர்கிட்ட என்ன பண்ண முடியும், என்ன ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகேவா, செஞ்சுட்டு அதிகமாகவும் கம்மியாகும்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, அதனால் முன்கூட்டியே பண்ணிக்கணும். உதாரணமாக ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு 100 ரூபா வருதா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் சேர்த்து ஒரு 250 ஆகும், 350 ஆகும். சார்ஜை பற்றி கவலை இல்லை,
நீங்கள் ஒர்க்கு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கஸ்டமர் ரேட் கேட்க மாட்டாங்க, ஒர்க் நல்லா பண்ணித்தரீங்களா, குயிக்காக பண்ணித்தரீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண படிச்சுட்ருக்கோம், ஒரு டிஸ்பிளே கனெக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போது ஒரு டிஸ்பிளே கனெக்டர் கட்டணுன்னா என்ன பண்ணணும், லிக்விட் ஃப்ளக்ஸில் 2 ட்ராப் மட்டும் விடணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த இடம் லூப்ரிகேட் ஆகிக்கும். இது எதுக்காக இருக்குன்னா, அப்போ தான் ஸ்ட்ரிப்பை வந்து ஹீட் அப்ளை பண்ணும் பொழுது ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். நான் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், டிஸ்பிளே வந்தோன்னே உடனே பிரித்து அடக்கு பண்ண வேண்டாம். என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த டிஸ்பிளே மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கிடைக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டிஸ்பிளே கனெக்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளே கனெக்டரில் எத்தனை பின் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்னொரு மாடல் காமிச்சிருக்கேன். இது ஒரு மாடல், இது நோக்கியா. இந்த நோக்கியாவில் இதை டிஸ்பிளே கனெக்டர். இந்த டிஸ்பிளே கனெக்டரில் என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்கள், இத்தனை பின் இருக்குது, வரிசையாக இருக்குது. மொத்தம் 40 பின் இருக்குது. அதாவது 12 பின்னில் ஆரம்பித்து 40, 42, 48 பின்னெல்லாம் இருக்கும். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்கணும், கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓரலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். எப்படி கேட்கணும், பர்டிகுலர் மாடல், பர்டிகுலர் பின் நம்பர், ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. தென் வந்து சர்வீஸ்க்கு எடுங்க. ஓகேவா? ஸோ கடையில் வாங்குகிற எந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கும் வாரண்டி கேரண்டி எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நியூ கமர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். கடையில் போய் மாற்றி கொடுங்க, சேஞ்ச் பண்ணி கொடுங்க, வேறு மாடல் கொடுங்க, மேட்ச் ஆகலை அப்படிங்கிற எந்த விதமான பதிலும் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், மாடல் இருக்குது, அதே மாடல் இருக்குது, அதே பின் கான்ஃபிகரேஷன் இருக்குது, கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் வரும்போது மட்டும்தான் நாம் நம்ம இடத்துல நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய பழைய டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணுறதா இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், ப்ளோயர் யூஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் எல்லாம் சொல்லியிருக்கேன், ப்ளோயர் எப்படி அப்ளிகேட் பண்ணணும், யூஸ் பண்ணணும், இல்லை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், ப்ளோயர் ஆன் பண்ணணும். ப்ளோயர் ஆன் பண்ணோன்னா 20 செகண்ட் ஆகும் அது ஹீட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் ஹீட் வைக்கணுமா, குறைவாக வைக்கணுமா, அதிகமாக வைக்கணுமா, அதில் மேக்ஸிமமே வச்சுக்குங்க. ஒர்க் பண்ணி அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கே என்ன ஆயிரும், உங்களுக்கு எவ்வளோ ஹீட் கொடுத்தா எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளோயரில் 3 நாசல் இருக்கும். அந்த 3 நாசலில் எது சின்னதாக இருக்கோ, டைனியாக இருக்கோ அந்த நாசல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பழகிட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. பழகிறதுனால என்ன பண்ணுறோம், நாசிலில் சிம்பிளாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த நாசிலுடைய நுனியில் லெட்டை வச்சு அது உருகுதா இல்லையான்னு ஒரு தடவை வெயிட் பண்ணிக்கிறோம். ஏன், சஃபிஷியன்ட் ஹீட் இருக்குதா, ஒரு லெட்டை உருக்கக்கூடிய அளவுக்கு ஹீட்டு ப்ளோயரில் ஏறி இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்கள், ப்ளோயர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் போர்டில். பாருங்கள், லெட்டு உருகுதான்னு பார்க்கலாமா? உருகுதா? பாருங்கள், உருகுது, நல்லா உருகுது, சஃபிஷியன்ட் ஹீட் இருக்குது. சரி, இப்போ என்ன இது கையில் பிடிக்கலாமா அப்படின்னா கையில் பிடிக்கக்கூடாது, ஒரு டூசரில் பிடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே லூப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறேன், பாருங்கள், இன்னும் மெல்ல ஹீட்டை மெல்ல அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு, பூ மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? இப்போது ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேஸில் இப்போ எப்படி இருக்குது, எடுத்தாச்சு, ஸ்ட்ரிப்பை கழட்டிட்டேன். இப்போ மறுபடியும் புதுசு ஒன்று மாற்றிடலாமா? புதுசு மாற்றக்கூடாது. என்ன பண்ணணும், இப்போ இந்த சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எது க்ளீன் பண்ணணும், இந்த சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதில் மேடும் பள்ளத்தில் ஈவன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டீசால் விக், இதான் டீசால் விக்கு. இந்த டீசால் விக்கை யூஸ் பண்ண போகிறேன். இந்த டீசால் விக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இதில் கம்ப்ளீட்டாக அதில் ரிமூவ் பண்ணி ஸ்மூத் பண்ண போகிறேன்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் இப்போது இதை எடுக்க போகிறேன். இந்த இடத்துல வச்சு பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாயிரும். இப்போது அது ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கணும். டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும், நல்ல ஈவனாக இருக்கணும். அதான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சம் என்சி தின்னர் அல்லது ஐபிஏ அல்லது ஸ்ப்ரேயர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுது நல்ல சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா க்ளீனாக பக்காவாக வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆவி ஆயிரும். இல்லைன்னா இதுக்குன்னே இப்போது ஒரு கிளாத்தெலாம் விற்கிது, வெட் கிளாத்தெலாம் விற்கிது, க்ளீனிங் கிளீனரு, டேம்பர் கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுலாம் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த போர்டை எடுத்துகிட்டு கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா கடையில் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு டிஸ்பிளே எடுத்து இந்த கனெக்டோட வச்சு மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒர்க் பண்ணி அதனுடைய பிக்சர், அதனுடைய கேரக்டர் அல்லது லோகோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேவை மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பின்னும் கடைசி பின்னையும் மைக்ரோ சால்ட்ரிங் என் மூலிமா சால்ட்ரு பண்ணணும். மீதி பின்னெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்து லோகோ வருதான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பார்ட்டிகிட்ட டெலிவரி பண்ணலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணினா தான் நீங்கள் கடையில் போய் புதுசாக ஒரு டிஸ்பிளேவை செக் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது பிசிறு இருந்தாவோ மேடும் பள்ளம் கரப்டடாக இருந்தாவோ வாங்குகிற டிஸ்பிளே சரியாக உட்காராது, சீட்டிங் ஆகாது. சீட்டிங் ஆகலைன்னா ஒன்று ஃபோன் ஃபெயிலியர் ஆகும், இல்லைனா டிஸ்பிளே ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணி இதை நீங்கள் வாங்கணும். இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மாடலினுடைய டிஸ்பிளே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வரும், உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 6 நாளில் ட்ரைனிங், ஃபுல் டே கிளாஸ். காலையில் 10 to 5 கிளாஸு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கிளாஸ் வரும். வெளியூர் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் இருக்குது. லாட்ஜிங் போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இல்லை ஆன்லைனில் படிக்கணும்னாலும் ஆன்லைனில் படிக்கலாம். இதே மாதிரி வீடியோ தரவாக உங்களுக்கு ஆன்லைனில் வரும். வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல். ஓகேவா? டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணி கால் பண்ணுங்கள். செல்ஃபோன் பயிற்சி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி பயிற்சி இருக்குது, ஆம்பிளிஃபையர் பயிற்சி இருக்குது, 5.23 ரிமோட் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருக்குது, சிஆர்டி பிஹெச்டினுடைய சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்னொரு மாடலுடைய டிஸ்பிளே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன்.